அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். 2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று காலை 11 மணியளவில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். அமெரிக்காவுடனான வர்த்தக போர் மற்றும் உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் தாக்கலாகும் பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து 9வது முறையாக மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் தொடர்ந்து 9வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யும் முதல் நிதியமைச்சர் என்ற சாதனையை இதன் மூலம் அவர் படைக்கிறார். இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் முதல் முறையாக ஞாயிற்றுக்கிழமை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. விடுமுறை நாளில் தாக்கல் செய்யப்படும் இந்த பட்ஜெட்டில் சாமானிய மக்களுக்கான சலுகைகள் என்னென்ன காத்திருக்கின்றன என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் அதிகரித்துள்ளது. இன்று தாக்கலாகும் மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நடுத்தர வர்க்கத்தினரின் கோரிக்கையை ஏற்று முழு வரி விலக்கிற்கான வரம்பு 12 லட்சத்தில் இருந்து 15 லட்சமாக உயர்த்தப்பட வாய்ப்புள்ளது. சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்கள் மீதான திருத்தப்பட்ட 40% GST வரி இன்று முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வருகிறது. இந்த அதிரடி வரி உயர்வால் நடப்பு நிதியாண்டில் சிகரெட் விற்பனை 68% வரை குறைய வாய்ப்புள்ளதாக பொருளாதார ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் சரிந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,900 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,19,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை ஒரே நாளில் கிலோவுக்கு 85,000 ரூபாய் சரிந்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 3,20,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தைப்பூச திருவிழா இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி முருகனின் அறுபடை வீடுகளில் பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது. மாலை அணிந்து பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு சிறப்பு தரிசன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பழனியில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வெள்ளித்தேரில் எழுந்தருளிய உற்சவரை கண்டு அரோகரா முழக்கமிட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தைப்பூச திருவிழாவை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரை பகுதியில் பக்தர்கள் சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கடல் மணலை கொண்டு கோபுரம் அமைத்தும் பூக்கள் தூவியும் தீபாராதனை செய்து அரோகரா என பக்தி முழக்கம் எழுப்பி வழிபாடு செய்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் 155வது தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. 6 காலங்களாக 7 திரைகளை நீக்கி மகா ஜோதி தரிசனம் நடைபெற உள்ள நிலையில் சத்திய ஞான சபை முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது.
தைப்பூச தெப்ப திருவிழாவை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் இன்று காலை 11 மணி முதல் இரவு 10 மணி வரை நடை அடைக்கப்படும் என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. வெளியூர்களிலிருந்து வரும் பக்தர்கள் நேர மாற்றத்தை கவனத்தில் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் இன்று டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை. தைப்பூசம் மற்றும் வள்ளலார் தினத்தை முன்னிட்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எஸ்ஐஆருக்கு பின் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ள 34 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியாகும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 234 தொகுதிகளிலும் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை இன்று முதல் தொடங்குகிறது திமுக. திமுக அரசின் சாதனைகளை முன்வைத்து 22 நட்சத்திர பரப்புரையாளர்கள் மக்களிடம் பரப்புரை மேற்கொள்கின்றனர். சுதந்திர போராட்ட வீரரும் சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதல்வருமான ஓமந்தூர் ராமசாமிக்கு ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் சிலை அமைக்கப்படும். ராமசாமியின் தியாகத்தை போற்றும் வகையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தமிழகம் குற்றவாளிகளின் கூடாரமாக மாறி உள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். குற்றச் செயலில் ஈடுபடுவோருக்கு போலீசார் மீது பயம் இல்லை என்றும் அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் ஆதரவு பாஜகவிற்கு தேவை இல்லை என பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நடிகர்களுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கலாம், ஆனால் அது வாக்குகளாக மாறாது என்றும் விஜயால் தேர்தலில் எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் திட்டவட்டமாக கூறினார். தவேக தலைவர் விஜய் பிப்ரவரி 2வது வாரத்தில் வேலூரில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேலூர் அணைக்கட்டு பகுதியில் விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்டு போலீசில் மனு அளிக்க தவேகவினர் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் ஒன்றுபட்டு இருப்பதாக திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இடையில் யாராவது கருத்து சொன்னால் அது குறித்து கவலை இல்லை என்றும் கூறியுள்ளார். பிப்ரவரியில் காங்கிரஸ் சார்பில் 3 மாநாடுகள் நடைபெற உள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். பிப்ரவரி மாத இறுதியில் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி தமிழகம் வர உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அன்புமணி தரப்புக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கியதை எதிர்த்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் நாளை வழக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி 37 நாட்களாக நடந்து வந்த இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஊதிய முரண்பாடு விரைவில் சரி செய்யப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் ஒத்திவைப்பு. தென்பெண்ணை நீர்த்தாவா நடுவர் மன்றத்தை கோரும் தமிழக அரசின் மனு மீது உச்சநீதிமன்றம் நாளை தீர்ப்பு வழங்குகிறது. தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கும் இந்த முக்கிய வழக்கின் தீர்ப்புக்கு பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. சென்னை தரமணியில் பீகார் இளைஞர் குடும்பத்தோடு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அவரது மனைவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கான தடயங்கள் இல்லை என்று பிரேத பரிசோதனையில் அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. பாலியல் வன்கொடுமை செய்ததாக கொலையாளிகள் வாக்குமூலம் அளித்த நிலையில் தலையில் இரும்பு கம்பியால் தாக்கியதால் ஏற்பட்ட காயத்தின் காரணமாகவே உயிரிழந்தார் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழக ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் புதிய டிஜிபியாக
ஐஜி ஏடி துரைக்குமாருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெற்று வரும் முக்கியமான ஊழல் விசாரணைகள் தொய்வின்றி துரிதமாக நடைபெறும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை. விருதுநகர் அருகே 13 டன் கலப்பட டீ தூளை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு அதிரடியாக சீல் வைத்துள்ளனர். விருதுநகர் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு நச்சுத்தன்மை கொண்ட டீ தூள் விற்பனைக்கு அனுப்பப்பட்டது தெரியவந்துள்ள நிலையில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டையில் கிணற்றில் தவறி விழுந்து 3 சிறுமிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். துணி துவைக்க சென்ற இடத்தில் கிணற்றின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் தவறி உள்ளே விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திடீர் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அவர் மருத்துவ குழுவின் தீவிர கண்காணிப்பில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜித் பவாரின் மறைவை தொடர்ந்து மகாராஷ்டிரா துணை முதல்வராக அவரின் மனைவி சுனித்ரா பவார் பதவியேற்றார். ஆளுநர் ஆச்சாரிய தேவ்ரத் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். मी सुनेत्रा अजित पवार गांभीर्यपूर्वक प्रतिज्ञा करते की कायद्याद्वारे स्थापित झाले आहे மகாராஷ்டிரா துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ள சுனித்ரா பவாருக்கு கலால் வரி, விளையாட்டு, இளைஞர் நலன், சிறுபான்மையினர் மேம்பாடு ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அஜித் பவாரிடமிருந்த நிதித்துறை முதலமைச்சர் ஃபட்னாவிஸிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ள சுனித்ரா பவாருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அஜித் பவாரின் தொலைநோக்கு பார்வையை சுனித்ரா நிறைவேற்றுவார் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஏற்க முடியாது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற இந்தியா அரபு வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் பயங்கரவாதத்தை எதிர்க்க சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு அவசியம் என தெரிவித்தார். அமெரிக்காவை உலுக்கிய எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் பிரதமர் மோடி பற்றி உள்ள தகவல்கள் அனைத்தும் புனையப்பட்டவை என இந்திய வெளியுறவுத்துறை விளக்கமளித்துள்ளது. பிரதமர் மோடி 2017 இஸ்ரேல் சென்றார் என்பது மட்டுமே உண்மை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை தகாத வார்த்தையில் பேசிய முன்னாள் அமைச்சர் அம்பத்தி ராம்பாபு வீடு புகுந்து கைது செய்யப்பட்டார். அப்போது அங்கு திரண்ட ஆளும் தெலுங்கு தேசம் கட்சியினர் அம்பத்தி ராம்பாபுவை நோக்கி கருக்களை வீசி தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தொழிற்சாலையில் ஆக்சிஜன் சிலிண்டர் வெடித்ததில் மேலாளர் உட்பட 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்தில் ஒருவர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் மலை போல் சூழ்ந்துள்ள பனிக்கட்டிகளை பொக்லைன் மூலம் அகற்றும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. ஹேர்பூர் வழித்தடங்களில் போக்குவரத்து முடங்கியுள்ள நிலையில் போர்க்கால அடிப்படையில் அகற்றும் பணி நடைபெறுகிறது. நியூசிலாந்துக்கு எதிரான 5வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 46 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதிரடியாக ஆடிய இந்திய அணி 271 ரன்கள் குவித்த நிலையில் நியூசிலாந்து அணி 225 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது.
சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட்டில் இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் புதிய சாதனை படைத்துள்ளார். நியூசிலாந்துக்கு எதிரான நேற்றைய ஆட்டத்தில் 63 ரன்கள் விளாசிய சூரியகுமார் கோலி மற்றும் ரோஹித்திற்கு அடுத்தபடியாக சர்வதேச T20 போட்டிகளில் 3000 ரன்களை கடந்த 3வது வீரர் என்ற மைல்கல்லை எட்டினார். அமெரிக்காவில் குடியேற்ற கொள்கைகள் மற்றும் நிதி ஒதுக்கீடு தொடர்பான மசோதாவை நிறைவேற்றுவதில் ஆளும் குடியரசுக் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே நீடிக்கும் இழுபறி. அமெரிக்காவின் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய துறைகளை தவிர மற்ற அரசு துறைகளின் செயல்பாடுகள் முடங்கியுள்ளன. இலங்கையின் தலைநகர் கொழும்புவில் புகழ்பெற்ற கங்கா ராமைய விகாரையின் 47வது ஆண்டு நவமகா பெரஹரா கலாச்சாரம் ஊர்வலம் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. நவம் முழு நிலவு தினத்தை முன்னிட்டு நடைபெறும் திருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட யானைகள் அணிவகுத்தன. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.